ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. கொஞ்சம் ட்ரேடிங் இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இது நான் ரீசெண்ட் டேயில் என்னுடைய ஒரு ப்ரோக்கர் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு ப்ரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு என்னோடய ஹோல்டிங்ஸை நானே ஆஃப் மார்க்கெட் செட்டில் பண்ணேன். ஸோ ஆஃப் மார்க்கெட் செட்டில் பண்ணால் ஒன்றும் கிடையாது, உங்கள் ஹோல்டிங்கை உங்களுடைய ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறது. ஸோ நீங்கள் எதையும் செல் பண்ண வேண்டாம், எதையும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு சிடிஎஸ்எல்லில் நீங்கள் டிமேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஷேரை மூவ் பண்ணிக்கலாம். அது ஷேராக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், பாண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ப்ரோக்கர்லேருந்து இன்னொரு ப்ரோக்கர். ஒரு உதாரணத்துக்கு $0 வச்சுருக்கீங்க அப்படின்னா $0 அப்ஸ்டாக்ஸுக்கு, இல்லைனா $0 க்ரோக்கு. ஸோ வாட் எவர் நீங்கள் எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லைனா நீங்கள் யாருக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக இப்போ பண்ணிட முடியும் அப்படின்றது தான். ஸோ இது நான் இப்போ ரீசன்ட் டேயில் ட்ரை பண்ணேன். இது ஒர்க் ஆச்சு. பட் இது ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கிளாரிஃபிகேஷன் என்னுடைய ப்ரோக்கர் சைட்லேயும் சரி அண்ட் டிபி கிட்டேயும் சரி நான் மெயில் போட்டு கேட்டு செக் பண்ணி ஒரு விஷயமாக கொஞ்சம் மெனக்கெட்டு தான் பண்ணேன். இப்போது அந்த விஷயம் எல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஒரு ஹோல்டிங்கை இன்னொரு ப்ரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இதுக்காக நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸிட் லோடும் கொடுக்க வேண்டாம், எந்த ஒரு டேக்ஸும் கட்ட வேண்டாம். ஷார்ட் டேர்ம்லாம் டேக்ஸ் இருக்குது, லாங் டேர்ம் கெயின் டேக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எதாவது விற்றீங்க அப்படின்னா இதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்கர்லேருந்து எடுத்து இன்னொரு ப்ரோக்கருக்கு ஈஸியாக டிபியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் பொசிஷனை. ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எஸ் நண்பா, இந்த ஒரு ப்ராசஸில் நமக்கு ஒரு 4 ஸ்டெப் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸியஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை முதல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ cdslIndia.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா, இந்த லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணதுமே இங்கே டு ரெஜிஸ்டர் ஈஸி அப்படின்னு இருக்கும், டு ரெஜிஸ்டர் ஈஸியஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஈஸியஸ்ட்டை தான் கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த ஈஸியஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களோட ஹோல்டிங் எங்கே இருக்கோ அதோடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பரை பார்த்திங்கன்னா என்டர் பண்ணணும். ஸோ இந்த டிபிஐடி அப்படின்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் ஜீரோதாலையோ இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்க எந்த ஒரு ப்ரோக்கர் ஆப்லேயும் நீங்கள் உள்ளே தேடி பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கும். ஒரு 16 டிஜிட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த 16 டிஜிட்டில் முதல் 8 டிஜிட் டிபிஐடி, அடுத்த 8 டிஜிட் பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஐடி. ஓகேங்களா, ஸோ இதை என்டர் பண்ணி டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி அப்படின்றது அந்த டிமேட் ஐடிக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுத்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். போயிட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸில் இல்லைனா பார்த்தீங்கன்னா அப் டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 24 hours கூட ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட் நான் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி லேட் ஆச்சு. பட் ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் என்ன பேசிஸில் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் சீக்கிரமாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடியில் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதாவது ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பாஸ்வேர்டை வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈஸியஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணணும். எஸ், ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் லாகின் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு உங்கள் ஐடி யூசர் நேம் அங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுவும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு என்டர் பண்ணாலே போதும். உங்களுடைய இந்த ஒரு லாகின் பார்த்திங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணதை பார்த்திங்கன்னா அகெயின் பார்த்திங்கன்னா ஓடிபி. இதில் முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா இந்த ஓடிபி ரிசீவ் ஆகிறது தான். ஸோ ஓடிபி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அது பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ உங்கள் மெயிலில் செக் பண்ணிங்கன்னா இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா இதோடைய பாஸ்வேர்ட்ஸும் வந்துடும். எஸ், ஒன்ஸ் ஓடிபி வந்ததும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு என்டர் பண்ணாலே போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இது ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரோக்கர் சிடிஎஸ்எல்ல வச்சுருக்கிற அக்கௌண்ட், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதில் உள்ளே வந்ததும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை முதல்ல பண்ணணும். ஓகேங்களா, அதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பின்னை ரீசெட் பண்ணணும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ரீசெட் பின் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பின் நீங்கள் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியில்
ஒரு 8 டிஜிட் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா நியூமெரிக்கா கலந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு பர்மனெண்ட் பின் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி செல்லை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் எவ்ரி ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அந்த பின்னு போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் இந்த பின்னை வச்சு நான் பண்ண ஒரு குளறுபடி ரொம்ப வந்து பட வச்சிருச்சு அப்படின்றது தான் சொல்லணும். நான் சீரியஸில் காண்டாக்ட் பண்ணேன், என்னோடய டிபி பார்ட்டிசிபெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணேன், ஸோ ப்ரோக்கரை காண்டாக்ட் பண்ணேன். இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணினதுக்கப்புறம் தான் அந்த பின் வந்து எனக்கு கரெக்டாக கையில் வந்தது. தெரியாதனமாக நான் வந்து பார்த்திங்கன்னா பின் அப்படின்றது ஈஸியாக நான் வேறு டிஏஎஸ் பின்னை போட்டு நான் வந்து குழப்பிக்கிட்டேன். ஓகேங்களா? ரொம்ப கிளாரிட்டி அந்த பின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அக்கௌண்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே இந்த செக்யூரிட்டி கொஷின்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த செக்யூரிட்டி கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னு வந்து ரீசெட் ஆகிடும். அந்த பின்னை தயவு செஞ்சு ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிஓ லிங்கேஜ் செட்டப்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறது இல்லை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது எங்கே ஹோல்டிங் வச்சுருக்கீங்களோ அங்கே, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 0 பொசிஷன் வச்சுருக்கீங்க, ஒரு 100 ரிலையன்ஸ் ஷேர் வச்சுருக்கீங்க. அந்த 100 ரிலையன்ஸ் ஷேரை உங்களுடைய அப்ஸ்டாக்ஸ் 0 அக்கௌண்ட்லேருந்து அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த 0 அக்கௌண்ட்டோடைய அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்டட் யூசர், அதாவது யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ. ஸோ 0 இருக்குது, நான் அப்ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே அப்ஸ்டாக்ஸோடைய டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும். இங்கே அப்ஸ்டாக்ஸோடைய அந்த டிமேட் அக்கௌண்ட் நம்பர் ஒரு 16 நம்பர் வரும் பார்த்தீங்களா, அதையும் அதோட பேனையும் நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி ஒன்று வரும். ஓகேங்களா? ஒரு லைன் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த லைன் இனிஷியலாக பெண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பெண்டிங் அப்படின்னு இருக்கிறது வெரிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுடைய அந்த ட்ரஸ்டட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண மாதிரி அர்த்தம். இப்போ ஒன்ஸ் அங்கே நீங்கள் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த சிடிஎஸ்எல் ஓடிபி ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஓடிபி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு கூடவே இருக்கிற மாதிரி செட்டப் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெண்டிங் இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறது வெரிஃபைட் ஆகிடும். இந்த வெரிஃபைடு ஆன அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு, ஓகேங்களா, ஸோ அது இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வெரிஃபை பண்ணதுனால எனக்கு இங்கே அக்கௌண்ட்டாக வந்து நிற்கிது, வேறு எதுவும் இல்லை. இப்போது ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ பின் வாங்கிட்டோம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பின் வந்து ரீசெட் பண்ணி அதை வாங்கிட்டோம். ஸோ பின் வாங்கினதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரஸ்டட் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ஷேரே உங்களுக்கு நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்சேஞ்சுக்கு பின்னாடி ஒரு டிபியிலேருந்து ஷேரை எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க, ஷேரை விற்கிறீங்கல்ல, அப்போ என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை டிபி கிட்ட காட்டி நீங்கள் வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட டிபியில் ஷேர் இருக்குன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் உங்கள் ப்ரோக்கர் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை காட்டி டிபியிலேருந்து டெபிட் பண்ணி யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? டிபி டு டிபி தான் வந்து ஷேர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கு கேஷ் செட்டில்மெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக கீழே நடக்கும், அது வேறு விஷயம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளவே ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு சொல்லிட்டு கேஷை நில் பண்ணிட்டு வெறும் பொசிஷனை மட்டும் உங்களுடைய அப்ரூவல் உங்களுடைய அத்தன்டிகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமேட்லேருந்து இன்னொரு டிமேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது எப்படி பேக்ரவுண்டில் செட்டில்மெண்ட்ஸ் நடக்குதோ அந்த செட்டில்மெண்ட்ஸை உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க போகிறீங்க, பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம்னா ட்ரான்சாக்ஷனு செட்டப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த செட்டப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ண போகிறேன். அது எப்படின்றத காட்டிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அப்ஸ்டாக்ஸ் பிஓஐடி. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். எக்ஸிக்யூஷன் டேட்னா தான் செட்டில்மெண்ட் டேட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுடைய டிபிக்கு போகும், அதாவது சிடிஎஸ்எலுக்கு போகும். அப்போ தான் உங்கள் பொசிஷனை செக் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ தெரியுங்களா? ஸோ எனக்கு ஒரு ட்ரேடு வந்து ஃபெயில் ஆச்சு. ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டில் கரெக்டாக பேலன்ஸ் இல்லை. ஓகேங்களா? அன்றைக்கின்னு பார்த்து ஏதோ ட்ரேடு எடுத்து வச்சுருந்தேன். அதனால் என்னோடய லெஜர் நெகட்டிவ் போயிடுச்சு. ஸோ ஒரு 24 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். வெறும் 30 ரூபா ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு. அப்போ தான் அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து வேலிட் ஆகும். ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அதுக்கான சார்ஜஸ் இருக்குது. இதெல்லாம் கணக்கு போய். ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு டேட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் யாருக்கு அனுப்புகிறோமோ, ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ளாட் ட்ரேட் அக்கௌண்ட்டு, இன்னொரு அக்கௌண்ட்டு.
அக்கௌண்ட்டுக்கு, இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டாம். இங்கே ஐடென்டிஃபையரில் மட்டும் என்ஏன்னு கொடுத்துடணும். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்ஆஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு என்ன டேட்டு, என்டிட்டி ஐடென்டிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா என்ஏ. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ட்ரான்சாக்ஷன் தான் எடுத்திருக்கேன். இது ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஐசின் டீட்டெயில்ஸில் மட்டும் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்னென்ன ஷேர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிட் கேப் பொசிஷனை மட்டும் நான் மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ அதில் பேலன்ஸ்லாம் இருந்துடும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2200 குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ 2200 குவான்டிட்டி இந்த ஐசின் எந்த ஸ்டாக்கு. ஸோ அமௌண்ட்லாம் எதுவும் போட தேவையில்லை. ரீசன் ஃபார் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ஓன். ஓகேங்களா? உங்களுக்குள்ளவே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஓகே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போது இந்த லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த ட்ரேடுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி ஆகிடுச்சு பக்காவாக. நீங்கள் வந்து செட்டில் பண்ண போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரிங் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வந்து ஷேர்ஸ் வந்து செட்டில் பண்ணுவாங்களோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீங்களே எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ அந்தளவு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ இது வெரிஃபை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயமா போகும். என்ன அப்படின்னா ஓடிபியும் அந்த பின்னும் கேட்கும். ஓகேங்களா? இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிடும் அப்படின்றத சொல்லணும். இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி கமிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஓடிபியும் அண்ட் அந்த பின்னையும் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்கள் ட்ரேடு அந்த எக்ஸிக்யூஷன் டேட்டில் பொசிஷன் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா லெஜர் பேலன்ஸ் ஒரு 30 ரூபாலேருந்து 40 ரூபா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா உங்கள் ட்ரேடு ஈஸியாக இந்த டிமேட்லேருந்து அந்த டிமேட்டுக்கு மூவ் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ஓடிபி போட்டாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னுன்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த பின்னை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நோட் பேடில் எங்கேயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட பின்னு. ஸோ அது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் வந்து உங்களை வந்து கரெக்டாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பின் இல்லாமல் தான் நான் வந்து முதல்ல கஷ்டப்பட்டேன், என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். இந்த பின்னு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த பின்னு ஆனதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஆத்தென்டிகேட் ஆகிடுச்சு. அதாவது உங்கள் மூலமாக இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் வந்து இந்த ட்ரேடு வந்து இதுவானதும் ஓகேங்களா இப்போ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் இதோட ஃபர்தர் ஸ்டேட்டஸை என்கொயரி ட்ரான்சாக்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன டே கொடுத்தீங்களோ ஈஸியஸ்ட் வேயில் நான் வந்து பார்த்திங்கன்னா 30th கொடுத்துருக்கேன்ல. இது வந்து ஆக்சுவலாக ஃபியூச்சர் டேட்டு, நாளைக்கு டேட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரேட் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிரான்சாக்ஷன் ரெடி டு டிபி ஆத்தரைசேஷன். ஸோ அந்த டேட் வந்ததும் உங்களுக்கு அந்த ஃபண்டு அந்த ஷேர் ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு இந்த குவான்டிட்டியை இந்த டிமேட்லேருந்து இன்னும் உங்களுடைய ட்ரஸ்டட் டிமேட்டுக்கு வந்து மாற்றி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணாமல் மூவ் பண்ணணும், நீங்களே ஓனாக பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து கை கொடுக்கும். ஸோ இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட மெயிலெலாம் போட்டு கால்லாம் பேசி என்னுடைய அப்ஸ்டாக்ஸ் ப்ரோக்கரையும் டார்ச்சர் பண்ணி இந்த பக்கம் இருக்கிற இந்த ப்ரோக்கரையும் டார்ச்சர் பண்ணி தான் இவ்வளோ கிளாரிட்டி வாங்கி தனியாக வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆல்ரெடி 2 டிரான்சாக்ஷன் முடிச்சிட்டேன். ஓகே, 3வது டிரான்சாக்ஷன் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் ஒரு இது மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படணும்னு நினைக்கிறேன். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களுமே உங்களுடைய பொசிஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அது மேபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றது தான். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. தேவைப்பட்டால் வந்து கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின விஷயத்துக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.